நான் அந்த இலக்கை அடையணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மனப்பாங்கு எப்போ அவர்களுக்கு உருவாகும்னா, இவர்கள் தேர்ந்தெடுத்த இலக்கினை நேர்மையாக முயற்சி செய்து அடையாமல் போகும்போது தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம் இலக்கினை அடையாமல் நிராகரிக்கப்பட்டோமானால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம் மனம் எந்த திசையிலும் பாய்ந்து செல்வதற்கு தயாராக இருக்கும். காரணம், அதற்கு ஏற்பட்ட வழி, அது எவ்வளவு நான் நேர்மையாக இருந்தேன், என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு அந்த அடிபட்ட மனம், காயம்பட்ட மனம் எங்கும் எந்த திசையிலும் தன்னை செலுத்திக் கொள்ள தயாராக இருக்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் அது. நாம் நம்முடைய கட்டுப்பாட்டு இல்லாமல் தூண்டப்படும் நம் மனம் மிக ஆபத்தான வழிகளை நம்மளை கொண்டு சென்று அடைந்துவிடும். தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். எதிர்பார்த்த முடிவுகள் வராத பொழுது, நாம் எதிர்பார்த்த இலக்குகளை அடைய இயலாமல் போகும் பொழுது நம் தூண்டப்பட்ட மனம் எவ்வாறு செயல்படும், இதுதான் இந்த காணொலியின் பொருள். இந்த காணொலியுடைய பொருளுக்கு போவதுக்கு முன்னால் என்னோட சேனல் நீங்கள் மெம்பர் ஆகலாம். மெம்பரான ஸ்பெஷல், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மெம்பர்ஸ் அப்படின்னு சில வீடியோக்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறேன், சில தலைப்புகளில். அது என்ன தலைப்புகளில் வருதுங்கிறத நான் சொல்கிறேன். அது முன்னாடி நீங்கள் மெம்பர் ஆகிருங்க. மெம்பர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த சிகப்பு பட்டன் ஜாயின் அப்படின்னு இருக்கும், அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மெம்பர் ஆகிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். இனி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சரி, இந்த பொருள் என்ன? நாம் எதிர்பார்த்த இலக்குகளை அடைய இயலாத பொழுது, நாம் எதிர்பார்த்த முடிவுகள் அல்லது எதிர்பார்த்த அந்த நிகழ்வுகள் நடக்காமல் போகும் பொழுது, உண்மையாக முயற்சி பண்ணி ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், உண்மையாகவே முயற்சி செய்து நாம் இலக்குகளை அடையாத பொழுது நம் தூண்டப்பட்ட மனம் எப்படி இயங்கும்? இது உளவியல் ரீதியாக நான் சொல்கிறேன். இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். இப்போது நம்மளுடைய உண்மையான முயற்சி செஞ்சும் நம்ம இலக்குகளை அடைய முடியலன்னா, ஏன்னா தூண்டப்பட்ட மனம், அந்த இதை நோக்கி விசை செலுத்தப்பட்ட மனம், இலக்குகளை நோக்கி நாம் அந்த விசையை செலுத்தியிருப்போம். என்ன காரணத்தினாலோ நம் இலக்குகளை அடையாமல் வேறு பாதைக்கு சென்றிருக்கலாம். நம்முடைய எஃபர்ட்ஸ், நம்முடைய முயற்சிகள், வியூகங்கள் வேறு பாதையில் கொண்டு நம்மை சேர்த்திருக்கலாம், வேறு இலக்குகளை கொண்டு அடைந்திருக்கலாம், அல்லது இலக்குகளை அடைவதற்கு முன்பே மடிந்திருக்கலாம். மடிந்ததுன்னா என்ன? இட் கில்டு பை சம்திங் எல்ஸ். அது மற்ற நெருக்கடியான எண்ணங்களால் கொல்லப்பட்டிருக்கலாம். அந்த வியூகங்கள் அது என்ன கொல்லப்பட்டிருக்கும்? அது எப்படி கொல்லப்பட்டிருக்கும்? கொல்லப்பட்டதுன்னா நம்ம எப்படி அறிந்து கொள்வது? நாம் இலக்குகளை அடையவில்லை என்பது உணரும்போது தான் நாம் எவ்வாறு செயல்பட்டோம், எங்கு தோற்று போனோம், எங்கு நம்முடைய முயற்சி பயனளிக்கவில்லை என்பது நமக்கு தெரிய வரும். முன்கூட்டியே சிலருக்கு சில இடங்களில் அவர்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் நாம் இலக்குகளை அடைவது அவ்வளோ எளிதல்ல என்பது தோன்றினாலும் தூண்டப்பட்ட மனம் அதை நோக்கி விரைவாக சென்று கொண்டே இருக்கும். இது சிலருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம எப்படி செயல்படணும்? அந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்கணும். காரணம், தூண்டப்பட்ட மனம் எப்படியாவது, நல்ல அபாஸ்ட்ரோஃபி போட்டுக்குங்க, எப்படியாவது அடைந்து விட துடிக்கும், அல்லது அந்த இலக்கினை அடைந்த இன்னொருவரை பழிவாங்க துடிக்கும். இப்போ ரெண்டு தரப்புமே நம்ம சமகாலத்தில் பார்த்துட்டு இருக்கோம். எதிர்பார்த்த இலக்கினை அடைய முடியவில்லை, ஆனால் வெற்றி பெற்று விட்டோம். எதிர்பார்த்த இலக்குகளை அடைய முடியவில்லை, தோல்வியடைந்து விட்டோம் என்று இரண்டு தரப்பு அரசியலில் இப்போ இருக்காங்க. இந்த எப்படியாவது நல்ல முயற்சி பண்ணியும் அந்த இலக்கை அடைய முடியாமல் தோற்றுவிட்டவர்கள் தோல்வி அந்த தோல்வியுற்ற மனம் பல்வேறு வழிவகைகளை, வியூகங்களை வகுக்கும். இங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் அரசியல் விட்டுருங்க, அது ஒரு பக்கம். சொந்த வாழ்க்கையிலேயே நான் சொல்கிறேன். நீங்கள் நேர்மையாக முயற்சி செய்து அந்த உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற இயலவில்லை என்றால் அந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், அந்த வெற்றியை எப்படியாவது அடைய வேண்டும் என்று அந்த தூண்டப்பட்ட மனம் இயங்க ஆரம்பிக்கும். அந்த எப்படியாவது என்பதில் பல்வேறு வழிமுறைகளை கையாளும். அது நேர்மைக்கு எதிராகவும் இருக்கலாம், சமுதாய விதிகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கலாம், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட அல்லது சமுதாயத்தால் மதிக்கப்படாத வழிமுறைகளை கொண்டு கூட அந்த இலக்குகளை அடைவதற்கு இந்த தூண்டப்பட்ட மனம் முயலும். அப்பொழுதுதான் கெட்ட பேர் சம்பாதிப்பாங்க.
ஆக அந்த நிராகரிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, நிராகரிப்பு, இந்த நிராகரிக்கப்பட்ட மனம், இந்த நிராகரிக்கப்பட்ட அந்த யுக்திகள், அந்த சக்தி வேறு திசை நோக்கி பாய்வதற்கு தயாராகும். அது வேறு திசை என்றால் எந்த திசையை பற்றியும் கவலைப்படாது. காரணம், நாம் அந்த இலக்குகளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும். இதில் மனிதனுடைய பிரதான முயற்சிகளில் ஒன்றான பணம் சேர்க்கும் முயற்சியும் அடங்கும். பணம் சேர்க்கும் முயற்சியில் நேர்மையாக முயன்று தோற்று போவார்களே ஆனால் அவர்கள் மனநிலை குழம்பும் அல்லது அடுத்த வழியை நோக்கி பாயும், எந்த எல்லைக்கும் செல்ல தயாராகிவிடுவார்கள். இது நாம் அருகாமையில் வசிக்கின்ற மனிதர்களாக கூட இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நட்புகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் நம் கண்ணுக்கு தெரியாத மனிதராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இலக்கை அடையணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மனப்பாங்கு எப்போ அவர்களுக்கு உருவாகும்னா, இவர்கள் தேர்ந்தெடுத்த இலக்கினை நேர்மையாக முயற்சி செய்து அடையாமல் போகும்போது தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவர்கள் நேர்மையற்றவர்களாகவோ அல்லது குற்ற பின்னணி உடையவர்களாகவோ இதற்கு முன்னால் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த சமயத்தில் ஆகிவிடுவார்கள். ஏன்னா நிராகரிக்கப்பட்ட மனம் தன் நிறம் மாறும், குணம் மாறும், வேறு வழியை தேர்ந்தெடுக்கும், போய் எங்கேயாவது அதனுடைய அழிவுகளை சந்திக்கும். அந்த அழிவுகளை சந்திக்கும் அபாயம் அதிகம் இருப்பதால், அந்த அச்சுறுத்தல் இருப்பதால் தான் தோல்வியடையும் மனங்கள் பற்றி நிதானமாக நாம் சிந்திக்க வேண்டும். தோல்வியடைந்த மனநிலையில் நாம் நிதானத்தை இழந்து விடுவோம். இலக்குகளை அடைவதற்கு மட்டுமே நமது நோக்கமாக இருக்கும். அப்போது நெறி பிறழ்ந்து வழி பிறழ்ந்து நாம் செல்லக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்கிறது. அப்போ நிராகரிக்கப்படும் வேளையில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் இந்த உதாரணத்தை இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன மாதிரி மனப்பயிற்சிகள் எடுக்கணும் அப்படின்ட்டுருக்கா அப்படின்னா, இதுக்கு தான் கூட்டு குடும்பங்களில் இதற்கான வாய்ப்புகள், இந்த நிராகரிக்கப்பட்ட மனம் தவறாக நெறி பிறழ்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இல்லைன்னு கூட சொல்லிடலாம், ஆனால் மிக மிக குறைவுன்னு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா அங்கே பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்கள் இருப்பார்கள், பெரியவர்கள் இருப்பார்கள், முன்னோர்கள் இருப்பார்கள். அவர்கள் அனுபவத்தின் வாயிலாக அந்த முக குறிப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இவன் ஏதோ மிக கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கிறான், இவன் ஏதோ தோல்வியின் முகத்தில் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்வார்கள். அது என்ன ஏது என்று கேட்க மாட்டார்கள், ஆனால் உங்களுக்கு உபயோகமான ஒரு வார்த்தை சொல்வார்கள். காரணம், நம் முன்னோர்கள் அந்த குடும்ப வழக்கம், இந்த குடும்ப பின்னணி, இந்த சமுதாய பின்னணி, சமூக பின்னணி எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய வீட்டு முன்னோர்கள் ஒரு நல்ல வார்த்தை கூறுவார்கள். என்ன வார்த்தை? அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையில் உங்களுடைய அந்த நிராகரிக்கப்பட்டு கொந்தளித்த மனம் கரைந்து போய்விடும். அந்த கரைக்கும் ஒரு மந்திர சொல் அந்தந்த வீட்டு பெரியோரிடத்தில் இருக்கும். அதுதான் பெட்டகம், அவர்கள் அறிவு பெட்டகம். உதாரணமாக அவ்வாறு வாழ்ந்து நம் முன்னோர்கள் மிக அதிக கால வயதில் வாழ்ந்து நம்மோடு இருந்து மறைந்திருந்தார்களே ஆனால் அவருடைய நினைவுகள், அவருடைய ஆன்ம சக்தி நம்மை சுற்றி இருந்து நம்மை காப்பாற்றும். அதனால தான் அடிக்கடி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள், உங்களை சுற்றி இருக்கும் சக்தியில் நேர்மறை எண்ணங்களை புகுத்துங்கள். இதை யார் செய்ய இயலும் என்றால் அவர்களையும் அடையாளம் கண்டு அடிக்கடி நான் காணொலியிடுவது அதற்காகத்தான். அப்போது நாம் நிராகரிக்கப்படும் பொழுது, நாம் நிர்ணயித்த இலக்கினை நாம் அடைய முடியாத பொழுது, எப்போது முறையாக நேர்மையாக முயற்சி செய்தும் ப்ரொவைடட் நேர்மையாக முயற்சி செய்தும் நம் இலக்கினை அடையாமல் நிராகரிக்கப்பட்டோமானால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம் மனம் எந்த திசையிலும் பாய்ந்து செல்வதற்கு தயாராக இருக்கும். காரணம், அதற்கு ஏற்பட்ட வழி, அது எவ்வளவு நான் நேர்மையாக இருந்தேன், என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு அந்த அடிபட்ட மனம், காயம்பட்ட மனம் எங்கும் எந்த திசையிலும் தன்னை செலுத்தி கொள்ள தயாராக இருக்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் அது. இது சொல்வது எளிது, ஆனால் அந்த நேரத்தில் அந்த நிதானம் வருவதற்கு நாம் அந்த நேரத்தில் நிதானம் வரணும்னா என்ன செய்யணும்னு இப்போ நான் சொல்கிறதுனால உங்களுக்கு அது புரிஞ்சிருமான்னா இல்லை. நீங்கள் எப்போதுமே அதை பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த நேரத்தில் வெளிப்படும். ஏன்னா நமக்குள்ளே இருக்க ஞாபக பெட்டகம், ஜெராக்ஸ் மிஷின், நகல் எடுத்து வைக்கும். எப்போதுமே அந்த சிந்தனை அதுக்காக எப்போதுமே நம்ம இலக்குகள் தோற்று போயிடும், நம்ம அப்போ நிதானமாக இருக்கணும் அப்படி இல்லை. நீங்கள் நிதானத்தை எப்போதுமே கடைபிடிங்க. நிதானம் எப்போ வரும்? நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்தாலே நிதானம் வந்துடும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த நிகழ்வு காலங்களில் நிகழ்காலத்திலேயே நாம் வாழ பழக வேண்டும். அதுக்காக எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவே கூடாதா அப்படின்னு குதர்க்குமாரெலாம் கேள்வி கூடாது. சிந்தியுங்கள்,
ஆக்கப்பூர்வமான முடிவுகள், இந்த முடிவுகள் இப்படி போகுமே ஆனால் நமக்கு இப்படி ஒரு மாற்று வழி இருக்கிறது என்பதை சிந்தித்தால் அந்த இடத்தில் நிதானம் நாம் கடைபிடிக்கப்படுவோம். நம் இலக்குகள் இது, நான் நேர்மையாக முயற்சி பண்ணுறோம். ஆனால் இந்த இலக்குகளை நம் முயற்சிகள் சென்றடையவில்லை என்றால் விதி பலனோ முயற்சி பலனோ ஏதோ ஒன்று போயிட்டு சேர்ந்துருச்சுன்னா அது வேறு. சேர்ந்ததுக்கப்புறம் அது சேர முடியாமல் நிற்கப்படும் ஒரு வெற்றிக்கு மிக அருகில் சென்று நாம் அதை இழந்திருப்போம். ஆனால் நம் மனம் அதை நோக்கி ஈர்க்கப்படும் மனம் கிட்டத்தட்ட தூண்டப்பட்ட மனத்துக்கு ஈக்குவலானது தான், அதுக்கு நிகரானது தான். தூண்டப்பட்ட மனம், அதாவது நாம் நம்முடைய கட்டுப்பாட்டு இல்லாமல் தூண்டப்படும் நம் மனம் மிக ஆபத்தான வழிகளை நம்மளை கொண்டு சென்று அடைந்துவிடும். அதற்காகத்தான் நிராகரிக்கப்படும் பொழுது மிக நிதானமாக இருக்க வேண்டும். இது புத்திமதி அல்ல, சக பயணியாக என்னுடைய வார்த்தை. எப்போதெல்லாம் நம்மளது வெற்றிகள் நிராகரிக்கப்படும், எப்படியெல்லாம் நம்ம அப்படி நிகழ்ந்திருப்போம். அடுத்தடுத்த காணொலிகளில் நான் அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். மெம்பர்ஷிப், நம்முடைய சேனல் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு வீடியோ கீழே ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.